150 ரூபாய் கொடுக்கா. என்னப்பா இதோ இருக்கிற 3 கிலோமீட்டருக்கு 150 ரூபாய் கேக்குற? ஓ நான் அப்பயே சொல்லிதான் ஏத்துனேன், திரும்ப திரும்ப மாத்தி பேசக்கூடாது. சொன்ன அப்படியே கொடுத்துருவாங்க, கொஞ்சம் குறைச்சு சொல்லு தரேன். வாவ் வாவ் குறைச்சிட்டேன், 150 ரூபாய். ஐயா நல்லா குறைக்கிறப்ப நீ. என்னங்க என்னங்க அதுக்குள்ள வந்துட்டல பூதான். நாடியா 150 ரூபாய் கேக்குறது இந்த ஆட்டோக்காரரு, காசு கொடுங்க 150 ரூபா. யார் ஆட்டோல சொந்த? ஏன்னா வண்டி கிண்டி கை போட்டு வரலாம்ல. எங்க எவனுமே நிறுத்த மாட்டாங்க. ஆமா ஆமா உன்ன வண்டியில ஏத்துனாக்கா வண்டி போட்டு நடந்துதான் போனோம். இதெல்லாம் இருக்குதுல்ல. சரி ஆட்டோக்காரருக்கு 150 ரூபாய் கொடு. என்கிட்ட சில்லறை இல்லையா? ஏன்பா நாளைக்கு வரும்போது வாங்கிக்க போ. எது நாளைக்கு வரும்போது வாங்கிக்கவா? அதெல்லாம் முடியாது. நீ எவ்வளவு காசு இருக்கு கொடு, நான் சில்லறை தரேன். 10 பைசா இல்ல என்கிட்ட, நானே காடு மிஞ்சி போய்க்கிறேன். என்கிட்ட வந்து கேக்குறேன் போது. சரி 10,000 ரூபாய் நோட்டுக்குது, சில்லறை இருக்குதா? 500 ரூபாய் நோட்டுக்கு மேல இல்லவே இல்ல. 10,000 ரூபாய் நோட்டுன்ற என்ன விளையாடுறியா? அட என்னடி ஆளை கூட்டிட்டு வந்துக்கிறா, தெத்தி ஊதி அவனா. பா அவர் கோபப்பட்டா என்ன நடக்குன்னு தெரியாது. நீ போயிட்டு நாளைக்கு வந்து காசு வாங்கிக்க. என்ன காசு கட்ட என்னமா பேசுறீங்க? காசு கொடுக்காம இங்க இருந்து நவரவே மாட்டேன். கரம் பிடிச்சவங்க குழம்பு கொஞ்சம் குத்தான், நாட்டு குடலை புடுங்குது. என்னடா குழம்பு குத்தா? என் பொண்டாட்டி வச்சு கோயம்ப ஏன்னா நல்லா அப்படியே அயவா இருந்துச்சு. கொஞ்சம் கூட வாயில வைக்க முடியலடா. நாய்க்கு ஊத்துறா, நாய்க்கு ஊத்துறா. என்னடா நாத்தடி பார்த்தா கிண்ண நாத்தடி. என்னடா கிண்ணா? ஒரு மேல இப்படி சங்கடப்படுறா வருஷம் கணக்கா அவ கூட வாழ்ந்து இருந்துட்டேன். எனக்கு எப்படி இருக்கான்? உன் கோயில் கட்டி கும்பிடா. எப்பா எங்க அவன் பொண்டாட்டி ஊருக்கு போய் வந்துச்சா? ஏன் கேக்குற? டைவர்ஸ் பண்ணி சூப்பரா ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லி வரேன். என்னயா சொன்ன? என்னடா அவன் பொண்டாட்டி மாரிக்குதா? அதே தான் என் புருஷன்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி இது மாதிரி எங்களை பிரிச்சு விடுறியாங்களா? மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி